ஆல்ரெடி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தவர் தான். இப்ப எகைன் வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்டாண்ட வந்து இந்தியா எடுத்து திரும்ப போயிட்டு ஆ ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குனா நம்மளுடைய இந்த தேவைகள வந்து தீருமா சார்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த மற்ற இடங்கள்ல சிச்சுவேஷன். இருந்து எஸ். நம்ம 40 நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறோமா. அதுல ரஷ்யாவும் ஒரு நாடு. முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க 3ல 1 பங்கு வாங்கிட்டு இருந்தோம். ம். அத குறைச்சுக்கிட்டே வந்தோம். அ ப இப்போ திருப்பி அந்த அளவுக்கு வாங்குவோம். ஒருவேளை 3 பங்குக்கு மேல கூட வாங்குனாலும், 3ல 1 பங்குக்கு மேல கூட வாங்குனாலும் வாங்கலாம். பிகாஸ் வந்து இந்த அமெரிக்க வந்து அதிபர் வந்து ஒரு விஷயம் குடுத்திருந்தார் இல்லையா? நீங்க வந்து இன்கேஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50% வந்து டாக்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இடையில வந்து 18%ஆ குறைச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட வாங்க சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வாங்க ஆரம்பிப்போமா? ஆமா. ஓகே. கண்டிப்பா வாங்குவோம். வேற இடத்துல இருந்து நமக்கு எண்ணெய் வரத்து குறைஞ்சு போகும்பொழுது, அங்க இருந்து வாங்குவோம். வேற நம்ம வெனிசுவேலாவில இருந்து கூட வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம். ம். அப்படின்னு சொல்றாரு அதிபர் ட்ரம்ப். ஓகே. நாம 40 நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறோம் எண்ணெய்.